யார் அந்த சார் அப்படின்னு சொல்லி ரெண்டு எதிர்க்கட்சி தலைவர்கள் திமுகவுக்கு எகெயின்ஸ்டா பல கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க. முக்கியமாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் காவல் அதிகாரிகளுக்கும் உயர்நீதிமன்றத்துக்கும் இந்த கேள்விகள் வந்து பறக்கப்பட்டிருக்கு. ஒன்று வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள், இன்னொன்று வந்து தளபதி விஜய் அவர்கள். இவங்க ரெண்டு பேரும் என்ன கேள்வி வந்து கேட்டிருக்காங்க, யார் அந்த சார், இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். அதாவது வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி அண்ணா பல்கலைக்கழகத்தில் வந்து மாணவிக்கு வந்து பாலியல் வன்கொடுமை வந்து நடந்தது. ஒரு மாணவனும் மாணவியும் வந்து காதலியும் வந்து ஒரு 8 மணிக்கு தனியாக இருந்துருக்காங்க. அந்த சமயத்தில் வந்து ஞானசேகர் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து அந்த மாணவியை வந்து மிரட்டி இருக்காங்க. இந்த மாதிரி இருந்த விஷயத்த நான் வீட்டில் வந்து சொல்லிடுவேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி மிரட்டி இருக்காங்க. அதனால் வந்து செக்ஷுவல் அப்யூஸும் வந்து ஞானசேகர் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த பெண் வந்து தைரியமாக வந்து காவல் நிலையத்தில் வந்து புகார் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த புகாரில் வந்து இந்த மாதிரி வந்து என்னை மிரட்டினாங்க, ஃபோன் பண்ணி சார் இந்த மாதிரி வந்து ஒரு பொண்ணு இருக்குது அப்படி இப்படி சார்னு யாருக்கிட்டையும் பேசி என்னை பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி வந்து அந்த காவல் அதிகாரிகள் கிட்ட எஃப்ஐஆரில் லெட்டர் எழுதி கொடுத்துருக்காங்க. அந்த எஃப்ஐஆர் வந்து கசிந்திருக்கு, சோஷியல் மீடியாவில் கசிந்திருக்கு. இது வந்து பெரும் அதிர்ச்சியான ஒரு விஷயமா மாறி இருக்கு. இதனால் அந்த பெண்ணோட யார், அந்த பெண்ணோட அட்ரஸ் என்ன அப்படிங்கிற விஷயம் எல்லாமே வந்து சோஷியல் மீடியாவில் லீக் ஆகியிருக்கு. இது பெரிய சர்ச்சைக்குரிய விஷயமா மாறி இருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களை நம்பி ஒரு காவல் அதிகாரிகள், காவல்துறையை நம்பி ஒரு பெண் வந்து புகார் கொடுத்தா இந்த மாதிரி பப்ளிக்ல வந்து ரிலீஸ் பண்ணுவீங்களா அப்படி இப்படின்னு பல கேள்விகள். அதுக்கப்புறமா அந்த ஞானசேகரை வந்து காவல் அதிகாரிகள் வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. அதுக்கு பின்னாடி இருக்க என்ன விஷயம் விசாரிக்கும் போது ஞானசேகருக்கும் திமுகவுக்கும் பயங்கரமான சம்பந்தம் இருக்கு. முக்கியமாக உதயநிதி ஸ்டாலின் கூட ஞானசேகர் அவர்கள் பல புகைப்படங்கள் வந்து எடுத்திருக்காங்க, அதை சோஷியல் மீடியாவிலும் பகிர்ந்திருக்காங்க. அதனால் திமுக நிர்வாகி தான் ஞானசேகரா அப்படிங்கிற பல கேள்விகள் வந்து எழுந்திருக்கு. என்னதான் திமுக நிர்வாகியாக இருந்தாலும் தவறு செய்தால் எல்லாத்துக்கும் தண்டனை இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ வந்து உயர்நீதிமன்றம் வந்து அவருக்கு வந்து தண்டனை வந்து கொடுத்துருக்காங்க. 30 ஆண்டுகள் வந்து சிறை தண்டனை, ஆயுள் தண்டனை வந்து கொடுத்துருக்காங்க. 90,000 வந்து அவங்களுக்கு வந்து அபராதமும் கொடுத்துருக்காங்க. இது வந்து இதுக்கு முன்னாடி நடந்த விஷயம். இதை பற்றி வந்து ரெண்டு எதிர்க்கட்சி தலைவர்கள், ஒன்று வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள், இன்னொன்று விஜய் அவர்கள், இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரே கேள்வி தான் வந்து கேட்டிருக்காங்க. முக்கியமாக அதிமுக வந்து இந்த ஒரு கேள்வியை ஸ்டார்டிங்கிலிருந்து வந்து கேட்டுக்கொண்டு இருக்கு. இவங்க தான் வந்து இந்த ஒரு கேள்வியை வந்து ஸ்ட்ராங் படுத்தினாங்க அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். ஸோ இவர் எஃப்ஐஆர் காப்பியில் வந்து சார் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஃபோன் காலில் வந்து சார் யார் கூட பேசியிருக்காங்க. யார் அந்த சார், இவங்களுக்கு பின்னாடி ஒரு சார்னு ஒருத்தர் வந்து இருக்காங்க, யார் அந்த சார் அப்படிங்கிற கேள்வி வந்து இப்போ பயங்கரமாக வந்து வெடித்திருக்கு. இதை தான் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கேட்டிருக்காங்க, நம்ம தளபதி விஜய் அவர்களும் கேட்டிருக்காங்க. இதுக்கான பதிலை வந்து ஞானசேகர் அவர்களை எகெயின்ஸ்டா வந்து பேசிய வழக்கறிஞர் வந்து என்ன ஒரு பதில் வந்து சொல்லியிருக்காங்கன்னா, ஞானசேகருக்கும் அந்த சாருக்கும் எந்த சம்மதமும் கிடையாது. ஞானசேகர் அவர்கள் வந்து சும்மா வந்து ஃபோன் கால் வந்து அந்த பொண்ணை பயன்படுத்துவதற்காக சார் அப்படி பேசியிருக்காங்க. அவங்க பேசும்போது அந்த ஃபோன் வந்து ஃப்ளைட் மோடு தான் இருந்திருக்கு. அந்த பொண்ணை பயப்படுத்துறதுக்காக சார்னு பேசியிருக்காங்க. வேற எந்த விதமான தொடர்பும் அந்த சாருக்கு வந்து கிடையாது அப்படிங்கிற விளக்கத்தை வந்து கொடுத்துருக்காங்க. என்னதான் இந்த ஒரு விளக்கத்தை வந்து கொடுத்தாலும் எஃப்ஐஆர் காப்பிலும் சார் அப்படிங்கிற வார்த்தை வந்து மென்ஷன் ஆகியிருக்கு. எல்லா இடத்துலையும் சார் அப்படிங்கிற வார்த்தை வந்து மென்ஷன் ஆகியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நைட்டு 8 மணிக்கு எந்த விதமான அண்டர்ஸ்டும் இல்லாமல் ஒரு சாதாரண நபர் எப்படி வந்து நுழைய முடியும் அப்படிங்கிற பல கேள்விகள் வந்து எழுதிருக்கு. இதை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கேட்டிருக்காங்க. நம்ம தளபதி விஜய் அவர்களும் இதே கேள்வியை வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலினை பார்த்து கேட்டிருக்காங்க. ஸோ வந்து உயர்நீதிமன்றம் முன் வந்து விசாரிக்கணும்னா இந்த ஒரு விசாரணை வந்து இப்போதைக்கு முடிஞ்சிருக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. யார் அந்த சாரை வந்து மறைப்பதற்காக, அந்த சார் வந்து வெளியே வரக்கூடாது அந்த ஒரு காரணத்துக்காக இந்த ஒரு கேஸ் வந்து டக்குன்னு முடிச்சிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எந்த கேஸையாக முடிச்சிருக்கீங்களா அப்படிங்கிற பல கேள்விகள் வந்து எழுந்திருக்கு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், யார் அந்த சாராக இருக்கும்? ஸோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடத்தின கேம்பெயின், தளபதி விஜய் அவர்கள் கேட்ட கேள்வி எல்லாத்துக்கும் பதில் யாராக இருக்கும்?